வணக்கம் நண்பர்களே, நான் உங்களுக்கு Hiide. Asusனுடைய Zenfone 8 அப்படின்னு அவங்க வெளிநாட்டில் சொன்னாலும் இந்தியாவில் வந்து Asus 8Z அப்படின்னு விற்கிறாங்க. ஸோ இந்த மொபைல் ஃபோனில் நிறைய அம்சங்கள் இருக்குது. யூஐ பார்க்குறதுக்கு உங்களுக்கு கிட்டத்தட்ட ஸ்டாக் ஆண்ட்ராய்டு யூஐ மாதிரி தான் இருந்தாலுமே இதுக்குள்ளே யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் நான் யூஸ் பண்ண வரைக்கும் நான் நோட் பண்ணேன் அப்படிங்கிறத அவங்க சொல்கிறேன். நான் சொன்னதை விட எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் இந்த மொபைல் ஃபோனில் கண்டிப்பாக இருக்குது. முதல்ல வந்து நம்ம இந்த ஹோம் ஸ்க்ரீன்லேருந்து ஆரம்பிப்போம். ஸோ இந்த ஹோம் ஸ்க்ரீனில் உங்களுக்கு எப்பயும் போல் எல்லா மொபைல் ஃபோன் மாதிரி நீங்கள் வால்பேப்பர்லாம் வச்சுக்கலாம். ஸோ இந்த மொபைல் ஃபோன் உங்களுக்கு லைவ் வால்பேப்பர் கூட சப்போர்ட் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி ஒரு அனிமேஷனோட லைவ் வால்பேப்பர்லாம் உங்களுக்கு வரும். இந்த லைவ் வால்பேப்பர் இந்த ஸ்க்ரீனை வந்து நீங்கள் பிஞ்ச் பண்ணிங்கன்னா விட்ஜெட்ஸ், ஹோம் ஸ்க்ரீன் செட்டிங்ஸ் இந்த மாதிரி எல்லாம் போகும். ஸோ ப்ரிஃபரன்ஸ்குள்ளே போய் பார்க்குறப்போ ஆப் லாக் மற்றும் ஹைட் ஆப்ஸ் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ ஹைட் ஆப்ஸில் போயிட்டு உங்களுக்கு நீங்கள் யூஸ் பண்ணாத அப்ளிகேஷன்ஸ் இல்லாட்டி மித்தவங்க பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே நீங்கள் ஹைட் பண்ணிடலாம். ஸோ அந்த அப்ளிகேஷன் நீங்கள் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா திருப்பி இந்த ஹைட் ஆப்ஸ்குள்ளே வந்து அதை அன்ஹைட் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ அது வந்து ஹைட் ஆப் அப்ளிகேஷன். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆப் லாக். ஸோ ஆப் லாக்கில் போயிட்டு ஒரு லாக் செட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் மித்தவங்க யூஸ் பண்ணுறப்போ பாஸ்வேர்ட் ப்ரொடெக்டராக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ்லாம் நீங்கள் லாக் பண்ணி வச்சிடலாம். ஸோ அப்படிப்பட்ட அப்ளிகேஷன்ஸை நீங்கள் இந்த மெயின் ஸ்க்ரீனில் பார்க்குறப்போ பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு லாக் ஐக்கன் தெரியும். ஸோ அதை நீங்கள் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய ஃபிங்கர் பிரிண்ட்டோ இல்லை நீங்கள் வச்சிருந்த அந்த பேட்டர்னோ நீங்கள் எதுவாச்சும் நீங்கள் வச்சு நீங்கள் அன்லாக் பண்ணிக்கலாம். அது தவிர்த்து ஹோம் ஸ்க்ரீன் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த ஹோம் ஸ்க்ரீனை நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கான நிறைய ஆப்ஷன் இருக்குது. லே அவுட்டை நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். கிரிட் சைஸ், அதாவது உங்களுடைய ஐக்கன்ஸ் வந்து என்ன மாதிரி ஃபார்மேட்டில் வேணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கேற்ற நீங்கள் பண்ணிக்கலாம். எந்த இடத்துலையுமே ஒரு இடத்துல கூட ஆட்ஸ் கிடையாது, ரெக்கமெண்டேஷன் கிடையாது, நோட்டிஃபிகேஷன்ஸ் கிடையாது. எதுவுமே உங்களுக்கு ஒரு க்ளீனான ஒரு நியர்லி ஒரு ஸ்டாக் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்களுக்கு கிடைக்கும். மேலேருந்து கீழே ஸ்வைப் பண்ணிங்கன்னா எப்பயும் போல் நிறைய நோட்டிஃபிகேஷன் டாகிள்ஸ்லாம் உங்களுக்கு இருக்குது. இதில் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கேன் கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணணும்னா குயிக்காக இதில் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஒன் ஹேண்ட் மோடு கொடுத்துருக்காங்க. அப்புறம் உங்களுடைய சிஸ்டம் மோட்ஸ் வந்து ஹை பர்ஃபார்மன்ஸ் மோடு வேணுமா, இல்லை டைனாமிக், டியூரபிள், அல்ட்ரா டியூரபிள் பார்த்தீங்கன்னா அதிகமான உங்களுக்கு பேட்டரி கிடைக்கும். அப்புறம் இதை நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி வச்சுக்கிற மாதிரி உங்களுக்கு அட்வான்ஸ் மோட்ஸ்லாம் இதில் இருக்குது. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்கான ஆப்ஷன் இருக்குது. ஆடியோ விசார்ட். ஸோ இந்த மொபைல் ஃபோனில் உங்களுக்கு டெடிகேட்டட் டேக் கொடுத்துருக்காங்க. டைரக்ட் டியூன் ஆடியோ உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த ஆடியோ விசார்ட் உங்களுக்கு எப்படி வேணும், உங்களுக்கு டைனாமிக்காக உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கணுமா, இல்லை மியூசிக், சினிமா, கேம், அப்புறம் ஈக்குவலைசர், இந்த மாதிரி பல விஷயங்களை நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கலாம். ஸ்பீக்கர்னுடைய சவுண்ட் குவாலிட்டி வேறு லெவலில் இருக்குது இந்த மொபைல் ஃபோனில். இப்போது நம்ம செட்டிங்ஸ்குள்ளே போய் வேறு என்னென்ன அம்சங்கள்லாம் இதில் புதுசாக இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். எடுத்தோடனே கீழே நம்ம பார்த்தோம்னா அட்வான்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. இந்த அட்வான்ஸ் ஆப்ஷனுக்குள்ளே ஸ்மார்ட் கீ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா இந்த சைடில் இருக்க பட்டன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த பட்டன் வந்து நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இதை டபுள் டேப் பண்ணிங்கன்னா கூகுள் அசிஸ்டன்ட் ஓப்பன் பண்ணுற மாதிரி, இல்லாட்டி உங்களுக்கு வேறு பிடிச்ச அப்ளிகேஷன்ஸை ஓப்பன் பண்ண நினச்சிங்கன்னா அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம். அதேமாதிரி ப்ரெஸ் அண்ட் ஹோல்டு பண்ணிங்கன்னா பவர் ஆஃப் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி இந்த பட்டன் என்ன ஆக்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் ஸ்மார்ட் கீ மூலமாக நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். மொபைல் மேனேஜர் அப்படிங்கிறது உங்கள் மொபைல் ஃபோனுடைய யூசேஜை மானிட்டர் பண்ணி டேட்டாவை க்ளீன் பண்ணுறது, ரேமை ஃப்ரீ பண்ணுறது, இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இதில் இருக்குது. கேம் ஜீனி உங்களுக்கு தெரியும். ஸோ Asusனுடைய ROG மொபைல் ஃபோன்லாம் பார்த்தீங்கன்னா கேமை வந்து உங்களுக்கு கேம் விளையாடுறப்போ ஹெல்ப் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த கேம் ஜீனியோடைய சில கண்ட்ரோல்ஸ், டெம்பரேச்சருடைய யூனிட் எப்படி இருக்கணும், ரியல் டைம் மேனேஜ்மெண்ட் இன்ஃபோவில் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் வேணும். ஸோ இந்த மாதிரி செட்டிங்ஸ்லாம் நீங்கள் இதை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ட்வின் ஆப்ஸ் உங்களுக்கு தெரியும், பேரல் அப்ளிகேஷன்ஸ். ஒரு சில அப்ளிகேஷன்ஸ் உங்களுக்கு இப்போ நான் வாட்ஸ்அப் வந்து டூயல் வாட்ஸ்அப் நான் யூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி வேறு அப்ளிகேஷன்ஸ் ஏதாவது டூயல் அக்கௌண்ட் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த ட்வின் ஆப்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சேஃப் கார்டு அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. இது வந்து SOS கால் அனுப்புறதுக்காக. ஆப்டிஃப்ளெக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதன் மூலமாக நீங்கள் அடிக்கடி யூஸ் பண்ண அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஃபாஸ்ட் ஆக்சஸ் ஆகிற மாதிரி உங்களுக்கு ஆப்ஷன் இதில் கொடுத்துருக்காங்க. நிறைய எக்கச்சக்கமான ஜெஸ்டர்ஸ் இருக்குது. நான் இப்பொழுதைக்கு ஜெஸ்டர்ஸ்லாம் நான் அதிகமாக யூஸ் பண்ணதுனால எல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ லிஃப்ட் அ ஃபோன் டு செக், அப்புறம் இல்லாட்டி ஃப்ளிப் டு மியூட், இல்லாட்டி ஹேண்ட்ஸ் அப், ஸ்க்ரீன் ஆஃப், டேப் டு ஸ்க்ரீன் ஆஃப், இந்த மாதிரி பல ஆப்ஷன்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. பாக்கெட் மோட், உங்கள் மொபைல் ஃபோன் பாக்கெட்டில் இருக்கிறப்போ எந்த ஒரு பட்டனும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பாக்கெட் மோட் இருக்குது. அதே நேரத்தில் அதோடைய ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா க்ளவ் மோட். நீங்கள் க்ளவுஸ் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ எக்ஸ்ட்ரா சென்சிட்டிவிட்டி வேணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் க்ளவுஸ் மோட் நீங்கள் எனேபிள் பண்ணி வச்சுக்கலாம். இந்த டிஸ்பிளேனுடைய தன்மையை நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நேச்சுரல் வேணுமா, சினிமேட்டிக் வேணுமா, டைனாமிக் வேணுமா, அப்புறம் கஸ்டமைஸ் பண்ணணுமா, இந்த மாதிரி பல ஆப்ஷன் உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். கலர் டெம்பரேச்சர் கூட நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கலாம். ரெஃப்ரெஷ் ரேட், ஸோ இந்த மொபைல் ஃபோன் 120 Hz வரைக்கும் ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் பண்ணுது. ஸோ ஆட்டோமேட்டிக் ரெஃப்ரெஷ் ரேட் வச்சோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த அப்ளிகேஷனுக்கு தேவையானபடி உங்களுக்கு ரெஃப்ரெஷ் ரேட் அதுவே மாற்றிக்கும். இந்த டிஸ்பிளேயை நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு நிறையா கொடுத்துருக்காங்க. ஃபாண்ட்டை நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம்.
அப்புறம் இந்த ஆக்சென்ட்னுடைய கலர் நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கலாம், ஐக்கன்ஸ்னுடைய ஷேப்பை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம், டிஸ்பிளேல ஃபாண்ட்னுடைய சைஸை நீங்கள் மாற்றணும்னா நீங்கள் மாற்றிக்கலாம், அனிமேஷன் ஸ்பீட், அப்புறம் ஆப் ஸ்கேலிங், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா மொபைல் ஃபோன்லையும் இருக்கும். ஆனால் அது வந்து உங்களுக்கு டெவலப்பர் செட்டிங்ஸ்குள்ளே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து இங்கே ஸ்டெபிலைஸ் பண்ணி டிஸ்பிளே ஆப்ஷன்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோ ஆப்ஷன்ஸும் பார்த்தீங்கன்னா எல்லா ஃபீச்சர்ஸுமே இந்த மொபைல் ஃபோனில் நீங்கள் ஈஸியாக யூஸ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இன்னொரு இந்த மொபைல் ஃபோனில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபீச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்இடி இண்டிகேட்டர். ஸோ பொதுவாகவே இப்போ வர மொபைல் ஃபோன்ஸ் எல்லாத்துலேயுமே இந்த எல்இடி இண்டிகேட்டர் இருக்கிறது கிடையாது. இதில் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே இருக்குது. ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே இருந்தாலுமே கீழ் புறந்த பார்த்தீங்கன்னா எல்இடி இண்டிகேட்டர் இருக்கு. ஸோ இந்த எல்இடி இண்டிகேட்டர் உங்களுக்கு பேட்டரி கம்மியாயிடுச்சுன்னா உங்களுக்கு ரெட் கலர் எரியும். உங்களுக்கு இன்னும் இன்கமிங் ஏதாவது நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா அதுக்கு ஏற்றாப்புல உங்களுக்கு எல்இடி இண்டிகேட்டர் எரியும். ஸோ அந்த எல்இடி இண்டிகேட்டர் உங்களுக்கு வேணுமா வேணாமா அப்படிங்கிறத நீங்கள் செட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எதுக்கெல்லாம் எரியணும் அப்படிங்கிறத நீங்கள் மாற்றணும்னா நீங்கள் மாற்றிக்கலாம். ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே இருக்குன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? ஸோ இந்த ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேல உங்களுடைய கிளாக்னுடைய ஸ்டைல் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒரு 3 ஸ்டைல்லாம் கொடுத்துருக்காங்க. பட் கொடுத்துருக்காங்க இந்த ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே தொடர்ந்து எப்போவுமே இருக்கணுமா, இல்லை ஒரு சில நேரங்களில் மட்டுமே வேணுமா, இல்லை நீங்கள் தொட்டால் எரியணுமா அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணி பார்த்ததில் எனக்கு ரொம்பவே ஒரு பிடிச்ச ஒரு யூஐயாக இருக்குது. காரணம் என்ன பார்த்தீங்கன்னா ஆட்ஸ் சுத்தரவாக கிடையாது, ப்ளோட்வேர் எக்ஸ்ட்ரா எந்த அப்ளிகேஷன்ஸ் உங்களுக்கு கிடையாது. எல்லா அப்ளிகேஷன்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரெஸ்பான்சிவாக இருக்குது. ஓவரால் யூஐயே பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஜென் யூஐ அப்படின்னு சொன்னாலுமே இது வந்து ஸ்டாக் ஆண்ட்ராய்டு கொடுக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருக்கும். ஆனால் ஸ்டாக் ஆண்ட்ராய்டில் இருக்கக்கூடிய அம்சங்களோட எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு நிறைய கொடுத்துருக்காங்க. இந்த மொபைல் ஃபோனை வாங்குறவங்களுடைய மனப்பான்மையை அறிஞ்சு ஸோ அவங்களுக்கு ஏற்றாப்புல இந்த மொபைல் ஃபோனில் அம்சங்கள்லாம் கொடுத்துருக்குது. எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச விஷயமா இருக்குது. என்ன ஒரு சின்ன வருத்தம், ஏசுஸ்லேருந்து இந்த மொபைல் ஃபோன் வர்றதுக்கே ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி அம்சங்கள்லாம் கொண்ட மொபைல் ஃபோனில் ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டில் ரொம்ப நாள் லான்ச் பண்ணாமல் இருக்காங்க. ஸோ தொடர்ந்து லான்ச் பண்ணாங்க அப்படின்னா எல்லாருக்கும் இந்த அம்சங்கள்லாம் போய் சேர்ந்தடையும் அப்படிங்கிறது ஒரு சின்ன ஒரு வேண்டுகோள். அது நடக்காமல் இருக்கே அப்படிங்கிறது ஒரு சின்ன ஒரு வருத்தம். இந்த மொபைல் ஃபோனுடைய முழு விமர்சனம், கேமிங் விமர்சனம், சார்ஜிங் விமர்சனம் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் போட்டுக்கிட்டே இருக்கோம். தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு நம்ம சேனலுக்கு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பண்ண பிரஸ் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம். ஓகே, இப்போ அந்த வீடியோ பார்த்தீங்க இல்லையா? ஸோ அந்த வீடியோவில் நான் காமிச்ச யூஐ எல்லாமே இதே மொபைல் ஃபோனில் ஆண்ட்ராய்டு 11 இருந்தப்போ எடுத்த ஒரு வீடியோ. 6 மாதம் ஆச்சுங்க இந்த வீடியோ. மொபைல் ஃபோன் அவங்க ரிலீஸ் பண்ணுறதுக்கு அவ்வளோ டைம் எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் அந்த வீடியோ ஷூட் பண்ணி ஒரு மாதத்துலேயே பார்த்தீங்கன்னா எனக்கு ஆண்ட்ராய்டு 12க்கான அப்டேட் வந்துடுச்சு. இரண்டுமே இதே மொபைல் ஃபோனில் யூஸ் பண்ண நான் என்னுடைய ஃபீலிங் என்ன அப்படின்னா பெருசாக ஒன்றும் வித்தியாசம் இல்லைங்க. இந்த மொபைல் ஃபோனில் என்னென்ன அம்சங்கள்லாம் கொடுத்துருக்காங்களோ, என்னென்ன அம்சங்கள்லாம் உங்களுக்கு காமிச்சிருந்தேனோ அதே அம்சங்கள் அப்படியே தான் இருக்குது. வேறு எக்ஸ்ட்ராவாக எந்த ஒரு சேஞ்சும் இல்லை. இந்த விஷுவல் டிசைனில் லைட்டாக அங்கங்கே மாற்றிருக்காங்க. ரவுண்டாக இருந்த ஐக்கனை ரெக்டாங்கிள் ஷேப்பில் மாற்றிருக்காங்க. மற்றபடி எல்லா ஃபீச்சர்ஸுமே சேம் தான். வேறு எந்த டிஃப்ரென்ஸுமே கிடையாது. செக்யூரிட்டி பேச்சஸ் வேணால் அவங்க லேட்டாக அவங்க கொடுத்துருக்கலாம். ப்ரைவசிக்கு இருக்கக்கூடிய ஒரு சில ஃபீச்சர்ஸ் இது எல்லாமே பேக் எண்டில் உங்கள் கண்ணுக்கு தெரியாத இருக்கக்கூடிய அம்சங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு 12 இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. பட் ஆண்ட்ராய்டு 12 ப்ரிடாமினெட்லி பார்த்தீங்கன்னா ஃபோல்டபுள் ஃபோன்ஸுக்காக பண்ண ஒரு ஆப்டிமைஸ் பண்ண ஒரு யூஐ அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். பட் இப்போ நான் காமிச்ச அம்சங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா திருப்பி நீங்களே பாருங்கள். நான் பேசுகிறத நிறுத்திடுறேன். இப்போது நீங்களே பாருங்கள். குவிக்காக எல்லா யூஐயும் காமிக்கிறேன். ஆண்ட்ராய்டு 11க்கும் ஆண்ட்ராய்டு 12க்கும் பெருசாக எதுவும் ஃபீச்சர்ஸ் வித்தியாசங்கள் இருந்துச்சுன்னா நீங்களே சொல்லுங்கள். ஸோ நான் நோட் பண்ண வரைக்கும் ஆண்ட்ராய்டு 11க்கும் ஆண்ட்ராய்டு 12க்கும் ஃபீச்சர்ஸில் எந்த வித்தியாசமும் கிடையாது. பட்
இதே ஹார்ட்வேர்லாம் நடக்கக்கூடிய அந்த யூஐனுடைய ஸ்பீடு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது, ஸ்னாப்பியாக இருக்குது. மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறதுக்கே ஏதோ ஒரு ஃபாஸ்ட்டான ஒரு சூப்பர் ஃபாஸ்ட் ஒரு அட்ரினலின் சார்ஜ் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ண மாதிரி இருக்குது. ஸோ ஃபீச்சர்ஸ் சேம் தான், பர்ஃபார்மன்ஸ் டெஃபினட்டாக ஆண்ட்ராய்ட் 12 ஒரு ஹியூஜ் பம்ப் இருக்குது இதே ஹார்ட்வேரில் வச்சு நம்ம பார்க்குறப்போ.